டேய் மூடுறா. அவனை மூட சொல்றா. டேய் ஸ்ரீ எழுந்து மூடுறா. டேய் என்ன பார்த்தா எப்படிரா இருக்கு உனக்கு? ரொம்ப அசிங்கமா இருக்குது. கவுந்தடிச்சு படுத்துக்கோ. டேய் எவனா ஸ்கிரீனை மூடுறா. டேய் சொல்றா மூடண்டா. நானே மூடுறேன். டேய் முதுகுடா. போட்டி வெளிய வந்து. ஏய் சித்தி காலா. அதனால டெய்லி என் தூக்கம் நாசமா போடுறா. ஏன் தூக்கம் நாசமா போச்சுடா. மூஞ்ச பாத்தியா? மூஞ்சலி முக்கா டவுசர் போட்ட மாதிரி விஷம் கலந்துறியா? அப்புறம் ஏன்டா இன்னைக்கு யாரை கொலை பண்ணலான்ற மாதிரியே முடிக்கிற? ஓ மூஞ்சியும் அவனையும் எங்கடா பிடிச்சாரு உங்க அப்பா இவனை? மச்சி என்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. உங்களுக்கு சிறந்த ஓவியருக்கான விருது கிடைச்சிருக்கு, வாழ்த்துக்கள். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் எதையுமே விருதுக்காகவோ இல்லை பணத்துக்காகவோ பண்ணுறது. டேய் என்ன ரேஷன்ல கிருஷ்ணன் விட்டவன் நின்றுக்கிற? சீக்கிரமா பெஞ்சிட்டு வா. டேய் பேசாதடா, வர மாட்டேங்குது. டேய் அவனை பற்றி தான் தெரியும்ல, வாண்ட தேய்ச்சி விட்றா, அதான் வரல. மூட்டு ரொம்ப எட்டுலாம் இவனுக்கு மூடு வழக்கம் தான் இருக்குது. உங்க ஓவியங்கள் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு, நீங்க கலர்ல வரையவே மாட்டீங்களா? என்னுடைய ஓவியங்களில் கலர்ஸ் இருக்குது. என் வாழ்க்கையில் நடக்காத விஷயங்களை, நடக்கணும்னு நான் ஆசைப்படுற நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் நான் கலரில் தான் வரைஞ்சிருக்கேன். நான் அந்த ஓவியங்களோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்னடா அங்கிள் காலையிலே ஒரு பொண்ணோட கலர் கொடுத்துருக்காரு. பொண்ணு சும்மா பண்ணு மாதிரி இருக்குடா. ஜாம் வாங்கி தரேன், தடவி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுக்கிறியா? சும்மா சைடில் இருந்து பார்த்தா சமந்தா பாக்ஸ் மாதிரி இருக்கடா. டேய் பெண்ட் எடுக்காத சைக்கிள் போக்ஸ்மா இருக்கு, இது சமந்தா பாக்ஸா? ஆனா ஒண்ணு மச்சான், பொண்ணை பொழுது போடா காட்டினா கூட நீ விட்டு வைக்க மாட்டல. சார் கொஞ்சம் சைலண்டாக இருங்க, ஆடியோ பிக்கப் பண்ணும். என்ன பிக்கப் பண்ணும்? ஆடியோ பிக்கப் பண்ணும். பிக்கப் பண்ணு. அவன் பிக்கப் பண்ணும். சரிம்மா, தேங்க்யூ. உங்கள் மைக். டேய் போதும்டா. என்னப்பா இவ்வளோ காலங்கத்தால 10 மணிக்கே எழுந்துட்டீங்க? இம்பார்ட்டன்ட் மீட்டிங் அங்கிள். அதான் அந்த பொண்ணு யார் அங்கிள்? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இந்த அவார்டு வாங்கின இல்லையா? அங்கிள் தயவு செஞ்சு சொல்லாதீங்க அங்கிள். ஏன்பா? நம்ம தெரு முனையில குப்பை விருகிற ஆயா இருக்க, அது செல் நம்பர் வாங்கி வச்சு நீ க்ளீன் த ரோடான்னு மெசேஜ் அனுப்புறான். இந்த 15 வருஷத்தில் எதுவுமே மாறல, ஒரு விஷயத்தை தவிர. நான் எங்கள் அப்பா கூட பேசுறதில்ல. போகலாம். Shake it up, the sexiest, hottest man alive. ரொம்ப வித்தியாசமா. So funny. Nice execution. Bravo. Get it? Bravo. நீங்க நிஜமாவே ரொம்ப talented. Guys, உங்களுக்கு ஒரு பெரிய ஏர் கொடுக்க போறேன். அதை நல்லா பண்ணிட்டீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணலாம். எங்க ஆபீஸ்ல இருந்து பிரியா உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணுவா. 1 செகண்ட். டார்லிங் கொஞ்சம் பிரியா வர சொல்லு ப்ளீஸ். கிளையன்ட் பக்கம் வெளிய போயிருக்கா சன்னி. ஓகே, அவங்க இல்ல, அவ வந்த உடனே உங்க ஆபீஸ்க்கு வர சொல்றேன். இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் பிரியா உங்க கூடவே இருந்து ப்ராஜெக்ட் ஃபுல்லா கோஆர்டினேட் பண்ணுவா. ஆக்சுவலி சனி, இந்த பொண்ணு என்ன ஏதாவது பிரச்சனையா? நோ 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 சார். ஏய் என்ன சார்னு கூப்பிடாத, சனின்னு கூப்பிடு. ஓகே சனி. குட். ஓகே, டேக் கேர். தேங்க்யூ. பை. ஹேட்ல ரொம்ப செக்ஸியா இருக்க. டேக் கேர், செக்ஸி. பிராவோ. டேய் மச்சான், அந்த சன்னினடா பச்சையா தொடைய ரிலாக்ஸ் தரவா. மச்சி. அவன் பெரிய ஆள்டா, அவன் எங்க கை வச்சாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அட்ஜஸ்ட் பண்ணிக்க, நான் ஐட்டமாடா. ஏய் மச்சி, அவன் பொண்ணுலாம் அனுப்புறேன்னு சொல்கிறான், அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுடா. டேய் அவன் பொண்ணு அனுப்பிச்சாலும் சரி, தயவு செஞ்சு அவன்கிட்ட என்ன அனுப்பாதீங்க. குழந்தைங்க இந்த பால் சோறு பேசுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி பசஞ்சு வச்சுட்டான். மச்சான் அவன் தடை விடண்டா. ஏய் சி கம்னரு. டேய் அந்த ஆள் கிட்ட வேலை பார்க்குறது எல்லாம் பொண்ணுங்க தான். அவன் எந்த பொண்ணு அனுப்பிச்சாலும் நான் பார்த்துக்கிறேன். ஏய் மச்சான், அந்த சன்னி உன்னை ஒன் சைடாக லவ் பண்ணுறான்டா. ஆமா மச்சி, அடுத்த வாட்டி ஒரு பொண்ணு தொட தர்ற மாதிரி ஷார்ட்ஸ் போட்டுனோடா. டேய் ப்ராஜெக்ட் ஓகே ஆகிறதுக்கு நான் போல. தம்பி டாய்லெட்ல கூட அமைதியா இருக்க விட மாட்டியா?
யார் அவன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறானே? டேய் என்னடா புறம்போக இடத்துல பட்டா போட்ட மாதிரி உட்காந்துட்டு இருக்கிற? ஏன்பா இப்படி எட்டி பாக்குறியே, உனக்கு வெக்கமா இல்லையா? ஏண்டா உனக்கு வெக்கமா இல்லையா? கக்கூஸ்ல உட்காந்து லைப்ரரி மாதிரி புக்கு படிச்சுட்டு இருக்கிற. சைட்ல வேற வாட்டர் பாட்டில், சாப்பிட்றதுக்கு பாப்கார்ன் வேர்க்கடலை எதனா வச்சிருக்கிறியா? மச்சான் இங்க வந்து பாரு, ஆமா ஆய் போடுற மாதிரி ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கிறான். இறங்கிடா. இரு தண்ணி மட்டும் தள்ளி ஊத்திட்டு போறேன். மச்சான் தண்ணி மூடுறா. ஒரே ஒரு ஆரோக்கியம் தான் கிளம்பிடலாம். ஏண்டா பாட்டி தானே போறோம், அங்க போய் குடிக்கலாம்ல. ஹாய், இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீயா இருந்தா பார்ட்டிக்கு போலாமா? யா நோ ப்ராப்ளம். Excuse me? No babe, just some joker in the store. That's okay. Go on. Yeah. கடையில் இருக்க பல்பெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏன்டா இவ்வளவு பெரிய பல்ப் நீர் டென்ஷன் ஆகாத மச்சான். நான் வேணா உனக்கு ஒரு பெரிய பொம்பளை பொம்மை வாங்கி தரேன், கட்டி பிடிச்சின்னு சுற்றினேன். எப்போ பார்த்தாலும் காஞ்சலவே இருக்கிற. ஆமா உண்மையிலே பில்லு போட நிற்கிறியா இல்லை சும்மா இந்த ஆன்டி பார்த்து நின்றுக்கிறியா? மச்சான் இருடா மச்சான், நீ ஒரு நல்ல பொண்ணா பார்த்துருந்தீங்கன்னா நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன்டா. அதுவே மழை நனைஞ்ச அட்டை பாக்ஸ் மாதிரி இருக்கு, அதை போய் சொல்லி விட்டுட்டு இருக்கிறேன். Excuse me? என்ன சொன்ன? என்கிட்ட பேசுறியா இல்லை ஃபோனில் வேற அவங்க முடியாது பேசுறியா? உன்கிட்ட தான்டா பேசுறேன். டுபுக்கு. ஏய் டுபுக்கா? ஏய் உன் மூஞ்சில மேக்கப் கழுவிட்டு பாரு, ஸ்கூல் வாசல்ல மாங்காய் பத்து வைக்கிற ஆயா மாதிரியே இருப்ப. என்கிட்ட வச்சுக்காத. ஏய் ஓவரா பேசுற நீ. உன் மூஞ்சி இருந்தா ஓனா எனக்கு ஸ்பைக் விட்ட மாதிரி இருக்கு. ஏய் என்னடி சட்டையில கை வைக்கிற? மாவல அப்படியே ஒன்னு விட்டேன்னு வச்சு வீங்கிடும். ஏய் என்னடி ஆம்பளன் பார்த்து மேல கை வைக்கிற? ஏய் ஏய் யார் மேல கை வைக்கிற? ஆனா ஒண்ணுடி, உனக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் உன் சொல்லாம ஓடி போயிடுவான். சத்தியமா உங்களை கல்யாணமே நடக்காது. ஏய் அவன் மேல கூட மூடி கல் வச்சுடா.